தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மதுரையில் 220 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் 80% நிறைவடைந்துள்ளன. வரும் செப்டம்பர் மாதத்தில் இங்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவனத்தின் நிதியுதவி மற்றும் மத்திய அரசு நிதியுடன் சுமார் 2021 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. தற்போது 2400 தொழிலாளர்கள் இரவு பகலாக இறுதிக்கட்ட பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதற்கட்டமாக 13.05 லட்சம் சதுர அடியில் மருத்துவக் கல்லூரி, நர்சிங் அகாடமி, புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு, உணவுக்கூடம் உள்ளிட்ட 13 கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் வெளிப்பிரகாரத்தில் வர்ணம் பூசும் பணிகளும் உட்புறத்தில் டைல்ஸ் பதிக்கும் பணிகளும் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. மீதமுள்ள பணிகள் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வாகனங்கள் தடையின்றி வந்து செல்ல வசதியாக 40 அடி அகல சாலையும் தரைத்தளமும் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக சூரியசக்தி மின்வசதி மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கென தனி மின் நிலையம் அமைக்கும் பணிகளும் திட்டமிடப்பட்டுள்ளன. மாநிலத்தின் மருத்துவ கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.